Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முதன்முறையாக திமுகவோடு இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறது தேமுதிக. தேமுதிக என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்த நிலையில் அதிமுக கூட்டணியா அல்லது திமுக கூட்டணியா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது தேமுதிக. மௌனமாக காய் நகர்த்திய முதல்வர் ஸ்டாலின், கச்சிதமாக பேசி முடித்த அமைச்சர் ஏவா வேலு. திமுக கூட்டணியை வந்தடைந்திருக்கிறது தேமுதிக. திமுக கூட்டணியில் இணைந்ததாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசும்போது நிர்வாகிகள் விருப்பத்தின் பேரில் கூட்டணியை அமைத்திருப்பதாகவும் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது 10 ஆண்டுகள் கழித்து இந்த கூட்டணி உறுதியாகி இருப்பதாகவும் பேசியுள்ளார். இந்த கூட்டணி 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், தேமுதிகவிற்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் சொல்றாங்க? மாநிலங்களவை தேர்தலும் நடைபெற இருக்கும் நிலையில அது ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? 10 சட்டமன்ற தொகுதிகளை திமுக தேமுதிகவுக்கு கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல ஒரு ராஜ்யசபா மார்ச் மாதம் 16ஆம் தேதி நடைபெறக்கூடிய 4 திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய இடத்தில் ஒரு இடத்தை தேமுதிகவுக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது. முதன்முறையாக தேமுதிகவை சேர்ந்தவர்கள் ஒருவர் ராஜ்யசபாவிற்கு செல்வதும் இதுவே முதன்முறை. அவர்கள் அதிமுகவும் கடந்த முறை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். ஆனால் 2025ஆம் ஆண்டுதான் கொடுத்தார்கள். ஆனால் இந்த முறை 10 சட்டமன்ற தொகுதிகளில் இரட்டை இலக்க எண் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த். அந்த அடிப்படையில் 10 இடங்கள் 2011 அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள். அதே போல 2024 தேமுதிக எம்பி தேர்தலில் போட்டியிட்ட போது கிடைத்த அதிகமான வாக்குகளை கொண்ட சட்டமன்ற தொகுதிகளை கேட்டிருக்கிறார்கள். உதாரணமாக விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தொகுதியை கேட்கிறார்கள். அதே போல விருகம்பாக்கம், சென்னையில விஜயகாந்துடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய குறிப்பாக அந்த விருகம்பாக்கம் தொகுதியை கேட்கிறார்கள். அதே போல ரிஷிவந்தியம், விருதாச்சலம் இருந்த கடந்த காலங்களில் விஜயகாந்த் எம்எல்ஏவாக இருந்த தொகுதிகளாக இருக்கக்கூடிய ரிஷிவந்தியம், விருதாச்சலம், சேலம் மாவட்டத்தில் சேலம் ஒரு தொகுதி கேட்கிறார்கள். அதே போல தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி டவுன்ல திமுக ஏற்கனவே தேமுதிக வெற்றி பெற்ற இடம். அதே போல வட மாவட்டங்கள்ல திருவண்ணாமலையில ஆரணி சட்டமன்ற தொகுதியும் அவர்கள் கேட்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோவில்பட்டி, தென் மாவட்டங்கள்ல கோவில்பட்டி தொகுதியை அதிகமாக அவர்களுக்கு வாக்கியிருப்பதால் அதை கேட்கிறார்கள். குறிப்பாக விஜயகாந்தை பொறுத்தவரை அவர் மதுரையிலிருந்து ஒரு எளிய பின்னணியில் இருந்து பெரிய உச்ச நட்சத்திரமாக வந்தவர். எனவே மதுரை மாவட்டத்தில் அவர் மதுரைக்காரன் சொல்வாரு. எனவே மதுரை மாவட்டத்தில் அவருக்கு ஒரு தொகுதியும் கேட்கிறார்கள். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தேமுதிக திமுக குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை கொடுப்பார்கள் என்று சொல்லி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் ஒரு தொகுதியை கேட்கிறார்கள். எனவே உத்தேசமாக ஒரு பட்டியலையும் இன்று முதலமைச்சரிடம் பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்திருக்கிறார். அந்த குழுவினர் ஏற்கனவே பரிசீலனை செய்து அவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று தெரிகிறது. முதன்முறையாக திமுக கூட்டணிக்கு வந்திருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு அவர்கள் விருப்பக்கூடிய இடங்களை கொடுக்கலாம் என்று ஒரு சில முடிவுகளை முதலமைச்சர் எடுத்திருப்பதாக தெரிகிறது. எனவே ஒரு பெண் தலைவர் வேண்டும் என்ற அடிப்படையிலும் வரக்கூடிய மார்ச் மாதம் 8ஆம் தேதி திருச்சியில் நடைபெறக்கூடிய திமுக மாநாட்டில் பிரேமலதாவும் பங்கேற்பார் எனவும் பேசப்படுகிறது. குறிப்பாக விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக திமுக கூட்டணியில் ஒரு நல்ல இணக்கமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பிரேமலதாவுடைய மகனாக இருக்கக்கூடிய அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பு, விஜய் பிரபாகரனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு நல்ல நட்பு இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக அந்த நம்ம காட்சிகளை பார்க்கும் போது பிரேமலதாவை வாசல் வரை வழி அனுப்பினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். எனவே சென்னை மாவட்டத்தில் முதன்முறையாக ஒரு தொகுதியை கூட்டணி கட்சிக்கு விட்டு தருவதற்கு திமுக முடிவெடுத்தது. கடந்த முறை வேளச்சேரியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருந்த நிலையில் இந்த முறை விருகம்பாக்கத்தை கொடுக்க, விருகம்பாக்கத்தில் தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக பிரபாகர் ராஜா எம்எல்ஏ இருக்கிறார். அவரும் தனக்கு இந்த தொகுதி வேண்டும் என்று திமுக தலைமையிடம் கேட்டிருக்கிறார். எனவே திமுக தலைமை யாருக்கு இந்த தொகுதியை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது.
கடந்த முறை கும்மிடிப்பூண்டி தொகுதியிலும் தேமுதிக வெற்றி பெற்றது. CH சேகர் வெற்றி பெற்றார். அவர் தற்போது திமுகவில் இருக்கிறார். எனவே பல அரசியல் மாற்றங்கள் இந்த 15 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிறது. ஒரு காலத்தில் விஜயகாந்திற்கு எதிராக திமுக அணியில் வடிவேலு பிரச்சாரம் செய்தார். ஆனால் தற்போது தேமுதிகவே திமுக அணியில் இருக்கிறது. இதையெல்லாம் அரசியலில் என்ன வேண்டுமானால் நடக்கலாம் என்பதற்கான உதாரணங்களாக இவைகளெல்லாம் அமைகின்றன. எனவே உத்தேச பட்டியலை பரிசீலித்து திமுக அவர்கள் ஒரு பட்டியலை தேமுதிக இந்த சீட்டுக்கு பதிலாக இந்த சீட்டு வாங்கிக்கங்க, இந்த சீட்டுக்கு பதிலாக இந்த சீட்டு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதால் வட மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையில் தேமுதிக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.